கைகளை உயர்த்தி ஒரே நிமிஷம் தான். என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரே நிமிஷம் கைகளை உயர்த்தி மோசே போல நில்லுங்க போதும். ஊரும் ஆரோனை போல நில்லுங்க போதும். சூழ்ந்திருக்கிற அமெரிக்கர்களை கர்த்தர் நிக்கிரகம் பண்ணுவார். யெகோவா ஈரே அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஷாலோம் அவர் சமாதானத்தை கொடுப்பார். மரணம் இல்லை, பயம் இல்லை, வியாதி அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். இயேசு சிலுவையில கைகளை நுரைத்தபடிதான் அவரை ஆணி அடிந்து அவரை கொண்டார்கள். நாமும் அதே சிலுவையில தொங்கின இயேசுவை கைகளை உயர்த்தி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே தான் பாடு. உங்களால் கொஞ்ச நேரம் கூட தூக்க முடியலையே. 3 மணி நேரம் உங்களை எப்படிலாம் அந்த வேதனை, அந்த வெயிட், அந்த கை வலி, அந்த கால் வலி, அந்த 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 அடி, அந்த இதெல்லாம் அந்த ஒரு பெயினுக்கு என்ன ஆகும்? இந்த தழும்புகளால், இந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். மேன் இந்த ஒரு ஜெயம், இந்த ஒரு ஆசீர்வாதம், இந்த ஒரு அபிஷேகம், படிக்கிற தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அதிசயம், வேலையில்லாதவர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி, உயர்வில்லாத மாறுதல் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கர்த்தர் உண்டு பண்ணுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு லெந்து காலத்திலே அவருக்கு நல்ல செய்தி வரட்டும். இந்த லெந்து காலத்தில் உபவாசம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேக தைல ஊற்றப்படுவதா. நேற்று நாங்கள் எஸ்தர் வாசித்தோம். அப்பொழுது லெந்துக்கு பிறகு, உபவாசத்துக்கு பிறகு களிப்பு, மகிழ்ச்சி, விருந்துண்டு வருஷந்தோறும் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுகிற பெரிய கிருபை எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.